வணக்கம். குரலோடு பேசுவோம் திரு குரலோடு பேசுவோம். நம்ம இப்ப 8வது அதிகாரம் அன்புடைமை கடைசி குறளான 80வது குறள். "அன்பின் வலியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு" அப்படின்னு சொல்லியிருப்பார். நேரடியா குறளுக்கு வந்துட்டோம்னா இதில் ஒன்றும் பெரிய விளக்கம்லாம் இதில் இல்லை. ஆனாலும் பார்க்க வேண்டியது என்னன்னா, அன்பின் வலியது உயிர்நிலை, இந்த உயிர் உடலோட நிலைத்து இருப்பதற்கு காரணம் எது அப்படின்னு பார்த்தா அன்பு தானாம். அப்படி ஒன்று. இன்னொன்று, அன்புடைய வழி இந்த உயிர் நிலையா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம இந்த அன்பு தான். இது பக்தியின் அடிப்படையிலையும் வச்சுக்கலாம். இல்லை நம்ம நம்ம மேலே இந்த உயிர் மேலே வைத்திருக்கக்கூடிய அன்பு ரொம்ப முக்கியம். ஏங்கிறது முன்னால் இருந்த குறளில் சொல்லியிருப்பார். அது இல்லாதவங்களுக்கு, அஃது இல்லாதவருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு அப்படிங்கிறார். இங்கே பிணம்னு கூட குறிப்பிடலை, உயிரற்ற உடல்னு கூட சொல்லலை. ஏன் எலும்ப தோல் போர்த்தி மூடி வச்சிருக்கிறது அப்படின்னா, உயிரற்ற உடலுக்குள்ள கூட ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். இந்த தசைன்னு கொஞ்ச நாளாவது இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த வெறும் எலும்பு போத்தின உடம்புல ஒன்றுமே கிடையாது. அப்படி அன்பு இல்லாதவருக்கு இந்த உயிர் இருந்தும் அவங்க நடை பிணம்னு கூட சொல்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அவர் ரொம்ப கேவலமாக சொல்கிறார். ஒரு அன்பில்லாதவர்களுடைய உயிர் இருப்பதற்கு பிணத்திற்கு கூட தகுதி இல்லாதவங்கிற மாதிரி அவர் குறிப்பிடுறது எவ்வளவு முக்கியத்துவம் அந்த அன்புக்கு அவர் சொல்லணும்னு பார்க்குறார். நம்ம இந்த அதிகாரத்தில் பார்த்துருக்கும் போது, "அன்பிற்கும் உண்டு உடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும்" ஏன்னா ஒரு அன்பு வயப்பட்டவங்களாக இருக்கும்போது நம்ம மகிழ்வாக இருக்கிறோமோ இல்லையோ, மற்றவங்க துன்பப்பட்டால் அப்போ ஒரு சிறு கண்ணீர் அந்த அன்பை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறதும், அன்பில்லார் அன்பு இருக்கிறவங்க எல்லாரும் என்னுடைய உடம்பு, என்னுடைய செயல், சிந்தனை எல்லாமே மற்றவர்களுக்காக இருக்கும். அப்படி இல்லாதவங்க தனக்குன்னு எல்லாத்தையும் வச்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும், அப்புறம் நமக்கு அறத்திற்கு மட்டும்தான் இந்த அன்பு சார்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அல்ல. கண்டிப்பதாக இருந்தாலும் தண்டிப்பதாக இருந்தாலும் ஒரு வீரத்திற்கு ஒரு விஷயத்தை மறுத்து சொல்கிறதுக்கும் எதிர்த்து சொல்கிறதுக்கும் கூட அன்பு காரணம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? ஏன்னா ஒரு சிலர் இன்னொரு அதிகாரத்தில் சொல்லியிருப்பார், அதிகாரங்கிறது அரசனுக்குன்னு மட்டும் இல்லை, குடும்பத்தில் ஒருத்தர் இடித்தும் எடுத்து சொல்கிறதுக்கும் இடித்து சொல்கிறதுக்கும் ஒருத்தர் வேணும். அப்படி சொல்கிறவங்க அன்போடு அதை செய்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லாமல் போனால் தானாக கெட்டு போயிடுவோங்கிறதுக்கு அது ஒரு வாழ்வியல் நெறின்னு வச்சுக்கலாம். மற்றவங்களை நமக்கு எடுத்து சொல்கிறாங்க, திட்டுறாங்க அப்படின்னா சந்தோஷமாக பரவாயில்ல, நம்மளை சரிப்படுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புன்னு நம்ம பார்க்கணுமோ தவிர, குறை சொல்கிறாங்களேன்னு பார்த்தோம் அப்படின்னா, குறை சொன்னதை நம்ம சரி பண்ணிக்கிட்டால் அது நிறையா மாறும்போது அது நமக்குத்தான் பயனுள்ளதாக இருக்கும். எப்பொழுதுமே குறை சொல்லிட்டு இருக்கிறவங்கள பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம நிறை ஆக ஆக அந்த குறைகள் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும் இல்லையா? அதனால் அப்படி வீரத்திற்கும் தைரியத்திற்கும் அந்த அன்பு தான் காரணம்னு குறிப்பிடுறாங்க. அப்புறம் இந்த குறள் ரொம்ப முக்கியமாக நான் இந்த பார்க்குறேன். ஓகே, அன்பு அகத்தில்லா உயிர் வாழ்க்கை, அன்பு அகத்து இல்லா உயிர் வாழ்க்கை, வன்பார்க்கண் வற்றல் மறந்தளிர்ந்தற்று. அதாவது இங்கே தன்னைத்தான் நேசிக்கிற இந்த உயிரை, வாழ்க்கைக்கு இந்த உயிரை தன்னைத்தான் நேசிக்கிற அன்பு தேவை. அப்படி இல்லை அப்படின்னா வறண்ட பாலைவனத்தில் எப்படி ஒரு பட்டு போன மரம் தளிர்க்காமல் போகுமோ, அது மாதிரி அன்பு உள்ளத்தில் இல்லாதவனுடைய அவர்களுடைய வாழ்க்கை முன்னேறத்துக்கும் நிம்மதியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்கிறார். இது குடும்பத்தில் இல்லை, தனக்குத்தான் தன் மேலே வச்சிருக்க அன்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இந்த முறை நான் இந்த அதிகாரத்தை பார்க்கும்போது, இந்த குறளுக்கு இதற்கு முன்னால் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. இதை படிக்கும்போது இந்த செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்கிறது
தன்னை தான் நேசிக்கக்கூடிய பண்பு, அந்த அன்பு கட்டாயம் தேவை. அதுதான் ஒருத்தனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும். அதுதான் ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தும். மற்றவர்களுக்கு செய்யறதுக்கு தோணும். அதனால் செயல் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்புறம் எத்தனை புறத்துறுப்பு கருவிகள் அறிகருவிகளாக ஞானேந்திரியம்னு சொல்லக்கூடியதோ, செயல் கருவிகளான கர்மேந்திரியங்கள் சொல்லக்கூடிய உறுப்புக்கள்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? அகத்து உறுப்பான அந்தக்கரணம்னு சொல்லக்கூடிய மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் இதற்குள்ளேயும் அந்த அன்பு பிரதானமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்தை வலியுறுத்துகிறாரு. இந்த அன்புடைமை வாழ்க்கையின் பண்புகளுக்கு, பல பண்புகளுக்கு அடித்தளமாக இருக்குது. எங்கெங்கெல்லாம் நம்மால் அன்பு செலுத்த முடியுமோ, பிரதிபலிக்க முடியுமோ, அதை எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லாரிடத்திலும் நம்ம அதை வெளிப்படுத்த முயற்சி செய்வோம். மீண்டும் மற்றொரு காணொளியில். நன்றி, வணக்கம்.